சுன்னாகம் மின்சார நிலையத்திலிருந்து நிலத்துக்கு அடியிலே அனுப்பப்பட்டு வரும் கழிவு ஓயில் சம்பந்தமாக நீண்ட காலமாக போர் நடைபெற்ற காலங்களிலிருந்து பல்லாண்டுகளாக தொடர்ந்து கழிவு ஓயில்கள் நிலத்துக்கு அடியிலே அனுப்பப்பட்டதனுடைய விளைவு ஆரம்பத்திலே சுன்னாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலே இருக்கக்கூடிய கிணற்று நீர்களிலே அந்த ஓயில் கலந்தது மாத்திரமல்ல, தற்பொழுது வலிகாமத்திலே பல பகுதிகளை இணுவில் வரை வியாபித்திருக்கக்கூடிய நிலைமையும், அடுத்த பக்கத்திலே அளவட்டி போன்ற பகுதிகளையும் தாண்டி வேளாலை போன்ற பகுதிகளையும் தாண்டி ஏன் காங்கேசன் துறைக்கோ சென்று விட்டதோ என்று தெரியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இது மாத்திரமல்ல, இந்த நிலத்துக்கடியிலான இந்த வியாபிப்பு என்பது பாறைகள், அதாவது சுண்ணாம்பு கற்பாறைகளை கொண்ட குடாநாட்டிலே இன்னும் சில மாதங்களிலே முழு குடாநாட்டையுமே மாசுபடுத்தக்கூடிய கிணறுகளிலே இது கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தளவிலே நாங்கள் சந்தேகிக்கின்றோம், இதுவரை எங்களுடைய இனத்தை இன அழிப்பு இனப்படுகொலை செய்த ஒரு அம்சமாக இது சிங்கள பேரினவாதிகளால் திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு ரசாயன ஆயுதமாக எங்களுடைய மக்களை கொள்கின்ற நிலைமையா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. குறிப்பாக வலிகாமம் வடக்கிலே 6300 ஏக்கர் நிலம் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே கபலீகரம் செய்யப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையிலே ஏனைய வளமான யாழ்ப்பாண குடாநாட்டிலே மிகவும் உச்ச பலனை பெறக்கூடிய சிவப்பு மண்ணை கொண்ட வலிகாமத்தை இருந்து மக்களை இடம்பெயரச் செல்வது மாத்திரமல்ல, முழு குடாநாட்டிலிருந்தும் மக்களை இடம்பெயரச் செய்யக்கூடிய ஒரு அபாயமான நிலைமையை நோக்கி இந்த நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமாக ஆய்வுகளையோ விசாரணைகளையோ நடத்தி கொண்டிருக்காமல் மத்திய அரசும் மாகாண அரசும் உடனடியாக ஒரு சில நாட்களிலேயே இதை தடுப்பதற்கான உடனடியாக தடுப்பது, இடைக்காலத்தில் தடுப்பது, நீண்ட காலத்தில் தடுப்பது என்ற அடிப்படையிலே வேலை திட்டங்களை ஆரம்பித்து நடத்த வேண்டும் என்ற இந்த மக்களுடைய கோரிக்கை, அதிலும் குறிப்பாக புத்திஜீவிகள், வைத்திய கலாநிதிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். அரசியல் கலப்பில்லாமல் சமுதாயத்திலே பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய மிக பாதிப்புகளை உடனடியாகவும் அல்லது அது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையிலே வைத்திய சிகிச்சைகளை வழங்க வேண்டிய நிபுணர்களே அதற்கான ஆபத்தை எடுத்து சொல்கின்ற பொழுது மக்களிடையே இருக்கக்கூடிய சகல பிரிவினரும் இதை செவிமடுத்து அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த போராட்டம் வெற்றி பெற்று மக்கள் இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வழிவகைகள் செய்யப்பட வேண்டும். சாதாரண மக்களால் குடிதண்ணீர் போத்தல்களை வேண்டி குடிக்க முடியாது. அதே போல அதை குடித்தாலும் கூட கழுவுகின்ற கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த மாசு, அந்த விஷங்கள் உள்ளே நுழைகின்றதன் மூலம் மிகவும் அவர்கள் குழந்தை பிறக்காத ஒரு சூழ்நிலை, மிரட்டுத்தன்மை போன்ற பல விஷயங்கள், புற்றுநோய், இதைவிட பல பிரச்சனைகள் அது மிருகங்களிலிருந்து பரவி அதே போல செடி கொடிகளிலிருந்து முழு சமுதாயம் முழு உயிரினமுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரபாயத்திலிருந்து இந்த மக்களை விடுவிக்க வேண்டிய கடமை சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே உடனடியாக விரைந்து சர்வதேசத்தின் உதவியுடன் பொறிமுறைகளை பயன்படுத்தி மிக நவீன வசதிகளை பயன்படுத்தி இதை தடுப்பதற்கும் முழுமையாக இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நடத்தப்படுகின்ற அத்தனை போராட்டத்துக்கும் மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எங்களை போன்றவர்களுடைய ஆதரவு என்றென்றும் இருக்கும். நிச்சயமாக இந்த உடனடியாக இந்த ஓயில் நிலத்துக்கு அடியிலே அனுப்பப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். பாதிப்புகளை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மிக விரைவாக விரைந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. வடக்கு மாகாண சபையினுடைய அரசாங்க தரப்புக்கு ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஒரு நிபுணர் குழுவை நியமித்ததன் பின்னரும் கூட நான் என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். நிபுணர் குழுவை வைத்து இது பார்த்தீர்களாக இருந்தால் சுகம் பெறும் ஆள் தப்பாது என்பது போல ஆராய்ந்து கொண்டு ஏற்கனவே அவர்கள் நிபுணர்கள் இந்த நீர்வளவியல் நிபுணர்கள் கொடுத்த ஆய்வு அறிக்கைகள் தெளிவாக காட்டுகின்றன. ஆகவே பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதல்ல, பாதிப்பு வந்துவிட்டது, பாதிப்பு பெருகி கொண்டிருக்கிறது, எப்படி தடுக்க போகின்றோம் என்றுதான் கேள்வி. ஆகவே இந்த நிபுணர் குழு அறிக்கையெல்லாம் அவசியமற்றது, தேவையற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏற்கனவே அவர்களுடைய அறிக்கையின்படி பார்த்தீர்களாக இருந்தால் 159 கிணறுகளிலே சுன்னாகம் மின்சார நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிணறுகளிலே 109 கிணறுகளிலே நடத்தப்பட்ட ஆய்விலே சாதாரணமாக இவ்வாறான விஷங்கள் அல்லது இவ்வாறான கலவைகள்
4 வீதம் இருக்க வேண்டும். ஆனால் 79 வீதங்கள் இந்த மாதிரியான அந்த அயலிலே இருக்கக்கூடிய கிணறுகளிலே இருப்பதென்றால் அதனுடைய பாரதூர தன்மை, அது ஆசனிக் போன்ற விஷங்கள், ஆசனிக் விஷத்தை கொடுத்தால் படிப்படியாக கொடுத்தாலே ஒருவர் இறப்பார். ஆகவே இது போன்ற ஒரு மிக மோசமான நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கு விரைந்து உலகத்தினுடைய பல நாடுகளுடையதும் அமைப்புகளுடையதும் சர்வதேச நிறுவனங்களுடைய உதவி பெறப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது எங்களால் மாத்திரம் செய்யப்படக்கூடியதல்ல. நிபுணர் குழுவை போட்டு ஆராய்வது என்பது நீண்டகால திட்டத்துக்கு சரியாக இருக்குமே ஒழிய உடனடியாக இதை செய்வதற்கு மத்திய அரசும் மாகாண அரசும் விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.